ரெட்மி மொபைலில் இருக்கக்கூடிய டியூயல் ஆப் செட்டிங்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இப்போது எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இன்னொரு நம்பரில் இன்னொரு வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து டியூயல் ஆப்ஸ் வந்து தேவைப்படும். அப்படி டியூயல் ஆப்ஸ் நீங்கள் வந்து ஆன் பண்ணீங்க அப்படின்னா, உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 2 வாட்ஸ்அப் ஆப் வந்துடும். நீங்கள் இன்னொரு வாட்ஸ்அப்பில் இன்னொரு நம்பர் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ரெட்மி மொபைல் இருக்கக்கூடிய டியூயல் ஆப் செட்டிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எந்தெந்த ஆப்புக்கெலாம் வந்து டியூயல் ஆப் ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் ஈஸியாக எனபிள் பண்ணிட்டு டியூயலாக வந்து ஆப்ஸை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த செட்டிங்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ரெட்மி மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அங்கே சர்ச் பாக்ஸ் இருக்கும், அதில் ஆப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டியூயல் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டியூயல் ஆப் சப்போர்ட் இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே வந்து ஷோ ஆகும். நீங்கள் எல்லா ஆப்பையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எந்த ஆப் நீங்கள் வந்து டியூயலாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த ஆப்பை கிளிக் பண்ணிட்டு அதில் போனீங்கன்னா வந்து ஆன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க டியூயல் ஆப்ஸ். அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் ஆன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆன் கேட்கும், டேர்ன் ஆன் அப்படின்றத கொடுத்துருங்க. ஒன்ஸ் அது கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூயலாக கன்வெர்ட் ஆகி வந்துடும். உங்களோட ஃபோனில் ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா டியூயல் ஆப்பாக கன்வெர்ட் ஆன வந்து இது இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப்பு பார்த்தீங்கன்னா வந்து டியூயல் ஆப்பாக வந்து ஆன் பண்ணேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 வாட்ஸ்அப்பாக வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டியூயல் வாட்ஸ்அப் வந்துருக்கு. இங்கே அந்த டியூயல் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு ஐக்கான் வந்து இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து இது டியூயல் வாட்ஸ்அப், எது வந்து ஒரிஜினல் வாட்ஸ்அப் அப்படின்றத நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டியூயலாக க்ரியேட் பண்ண அந்த ஆப்ஸை வந்து டெலிட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போய்ட்டு ஆப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டியூயல் ஆப்ஸ் வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் எந்த ஆப்புக்கு வந்து டியூயல் ஆப் வந்து க்ரியேட் பண்ணிங்களோ அது வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை நீங்கள் உள்ளார போயிட்டு ஆஃப் வந்து கேட்கும், அதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. ஒன்ஸ் ஆஃப் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா வந்து அன்இன்ஸ்டால் கேட்கும். அதை ஓகே அப்படின்னு நீங்கள் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வந்து அன்இன்ஸ்டால் வந்து ஆகிடும். ரெட்மி மொபைலில் இருக்கக்கூடிய டியூயல் ஆப் செட்டிங்ஸ் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுறீங்க, எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.